கர்த்தர் கிறிஸ்துவிடம் இன்றைய நற்செய்தி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். மத்திய சுவிசேஷம் 12 அதிகாரம் 31 வசனம் 32 வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து சொல்றாங்க, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படுமா, ஆனா ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லையா. யாராவது மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படுவான். ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து பயம் வேணும். நம்ம எல்லாத்தையும் பேசுற மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசக்கூடாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் முந்தைய காலத்தில் நீங்கள் மற்றவங்க அந்நிய பாஷை பேசும்போதோ இல்லை அபிஷேகத்தில் நிறைய போதோ கிண்டல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணினீங்கன்னா இன்னைக்கு கர்த்தரோட ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசக்கூடாது. அவர் நம்மளையும் தேய்க்கிறவாளன். நம்மளை தேய்க்கிறவாளன் நம்மோடு இருக்கும்போது நம்ம பரிசுத்தமாக வாழ முற்படணும். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மட்டுமே மகிமை உண்டாகட்டும்.